அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்ப இருக்கிற காலம் என்ன தெரியுமா? குளிர்காலம், வின்டர் சீசன். அப்ப வின்டர் சீசன்ல என்னென்ன நோய்கள் வரும், வின்டர் டிசீசஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அதை எப்படி நம்ம எதிர்கொள்வது? வின்டர் சீசன்ல என்னென்ன, குளிர்காலத்தில் என்னென்ன நோய் வரும்? சுவாச பை பிரச்சனைகள், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அது வரும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃப்ளூ காய்ச்சல், காஃப், நிமோனியா, சைனசைட்டிஸ், ரிடான் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. அந்த குளிர்காலத்தில் கை விரல்களும் கால் விரல்களும் கலர் மாறிடும். அப்புறம் கக்குவா நிருமல், வூப்பிங் காஃப், சோர் த்ரோட், பிராங்கைட்டிஸ், காமன் கோல்டு, ஒரு 10-11 டிசீசஸ் இந்த பனிகாலத்தில் வந்துடும். இப்போ இந்த பனிகாலத்தில் இப்படிப்பட்ட நோய்களை வராமல் தடுப்பது எப்படி, தடுத்தர முடியுமா, அல்லது வந்துருச்சுன்னா எப்படி குணப்படுத்துறது அப்படின்னா, அதற்கு ஹோமியோபதியில மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகளை நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி வாங்கி சாப்பிடுங்க. நிச்சயம் இந்த வின்டர் சீசன்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. சரிங்களா? அப்படி நீங்க சாப்பிட்ற காலத்துல கடைபிடிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் கடைபிடிச்சா நோயே வராமலே நம்ம தடுத்துக்கலாம், நாமளே தடுத்துக்கலாம். அது என்னன்னு பார்ப்போமா? முதல் விஷயம், இந்த பனிகாலத்துல நாம தண்ணீர் குடிக்க மாட்டோம். அதனால உடம்பு ஹீட் ஆகி நமக்கு சளி பிடிக்கிறது, மற்ற பிரச்சனைகள் வர்றது அதிகமாகும், மலச்சிக்கல் வந்துடும். அப்ப என்ன செய்யணும்னா, ஞாபகம் வச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா, இப்போ 2 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் தண்ணியை குடிச்சிருக்கிறோம். அப்ப ஞாபகம் வச்சு நாம தண்ணி குடிக்கணும். எடுக்கிற உணவுகள் எல்லாம் சூடான உணவுகளா எடுக்கணும். ஜில்லுன்னு ஆறி போய் ஐஸ்கிரீமு, ஃப்ரிட்ஜில் வச்சது, இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ஒரு மிக முக்கியமான உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறோம். என்ன தெரியுமா? குறிப்பு. இந்த நோயே வராமல் தடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு 2-3 மருந்துகள் இருக்கு ஹோமியோபதியில. ஆரமெட்டாலிக்கம் இருக்கு, ஃப்ளோரிக் ஆசிட் இருக்கு, நக்ஸ்வாமிக்கா இருக்கு, ரக்ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த 4 மருந்துகளை 10 நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு டோஸ் சாப்பிட்டுருங்க. அல்லது சர்வம் ஹெல்த் கேர் எங்களை அணுகி 9176380403 இந்த நம்பரோடு தொடர்பு கொண்டு இந்த மருந்துகளை எப்படி சாப்பிடணும் என்றால் கேட்டுக்கலாம். இந்த மருந்து வேண்டும் என்றாலும் நீங்க வாங்கிக்கலாம். குடும்பத்துல இந்த பனிகாலம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு மருந்து ஒவ்வொரு வேலை போட்டு முடிச்சிட்டீங்கன்னா இந்த பனிகாலத்துல 100% உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. முதல் விஷயம். இதே தொடர்ச்சியா ஒரு பனிக்காலம் 2 பனிக்காலங்களை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்து இந்த மருந்தும் எடுக்க வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்காது. அந்த அளவிற்கு எதிர்காலத்திலே நம்முடைய நோய் இம்யூனிட்டி சக்தியை அதிகப்படுத்துவதற்குரிய சக்தியும், நம்முடைய வைட்டல் ஃபோர்ஸ் அதை அதிகப்படுத்தக்கூடிய சக்தியும் ஹோமியோபதி மருந்துகளுக்கு இருக்குது என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.